ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் கூட ஷேர் பண்ண போகிறேன். சரியா? இந்த ஈகான் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது தெரியுமா? அதில் வந்து ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரியா? அவங்க வந்து ஒரு 2-3 வாட்டி இப்படி தான் கேன்சல் பண்ணி விட்றாங்க. அது உங்களுக்கு நடந்திருக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஏரியாவுக்கு எங்கள் ஏரியாவுக்கு வராது அப்படின்னா நானாட்ட அனுப்புறது இல்லை. கட்டுறது அங்கேருந்து கொரியர் அவங்களுக்கு அனுப்புறாங்கன்னா மாத்தாண்டம் ஈகான் எக்ஸ்பிரஸ் மாத்தாண்டத்தில் உள்ளது பார்த்துக்கோங்க. அங்கேருந்து எனக்கு என்ன செய்ய மாட்டேங்க, ஒரு நாளுமே ஒரு 3 ப்ராடக்ட் கிட்ட அவங்களாவே கேன்சல் பண்ணி 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 விட்றது. எப்படின்னா மெசேஜ் வரும் பார்த்துக்கோங்க. இப்படி வருதா எனக்கு காலையில் எப்படி வரும், அவங்களுக்கு இவ்வளோ ரூபா உள்ள பொருள் வரப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே இது சாயந்தரம் ஆவணோன்னு என்ன வரும், நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் எப்படி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாமே வேறு நம்பர். அடுத்ததுக்கு சாயந்தரம் ஆவண உடனே அது என்ன வருதுன்னா ரீசெடியூபிள்னு சொல்லிட்டு இப்படி உங்கள் நம்பர் ஓடிபிலாம் போட்டு இப்படி வரும். இப்படி எத்தனை தடவை வந்துருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு மாதிரி இது பண்ணி பேசுகிறாங்க பார்த்துக்கோங்க. என்னன்னே தெரியல. நம்ம ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு இதை ஆர்டர் பண்ணுறது வந்து எல்லாத்துலேயுமே பாருங்களா, ஒரு இது கணக்கு வேண்டாமா. காலையிலையும் அப்படி தான் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தான் எல்லாருமே ஆர்டர் பண்ணது. சும்மா எப்பவுமே அப்படி தான் ரீசெடியூலபிள் 5ஆம் தேதியே வந்தாச்சு. நவம்பர் மாதத்தில் உள்ளது நம்ம டிசம்பர் 24 ஆகுது. இப்போ நான்